உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்களுக்கும் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கும் வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதி குறித்து பகுப்பாய்வு செய்து வருகிறோம். களத்திலிருந்து நமக்கு பல தகவல்களை நம்முடைய ஸ்ரீ டிவி சார்பாக களத்திலே இருந்து ஆய்வு செய்யக்கூடிய நமது நிருபர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் பல விஷயங்களை இங்கே நம்ம பேசுகிறோம். இதன் மூலமாக தமிழகத்தில் அடுத்தது ஆட்சிக்கு யார் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத குறித்த சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியிலே ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவரையும் அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நமக்கு இன்று களத்திலிருந்து பல தகவல்களை கொடுப்பது நான் பாஸ்கரன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தொகுதி என்னன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோலார்பேட்டை அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். ஏற்கனவே இங்கு கேசி வீரமணி இவர் அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. 2 முறை இங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் தேவராஜ் அப்படிங்கிறார். 1000 சொச்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். அதனால் இங்கே ரொம்ப திமுக ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகவே இந்த தொகுதி எப்படி இருக்க போகிறது? 2,39,000 வாக்குகள் இங்கே இருக்கிறது. இந்த 2026 இவர்கள் எப்படி வாக்களிக்க போகிறார்கள், இது குறித்த பல தகவல்களை நமக்கு சொல்வதற்கு நம்மோடு இணைகிறார் நான் பாஸ்கரன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஜோலார்பேட்டையை பொறுத்தளவு பேரூராட்சி நாட்ராம்பள்ளி இருக்கிறது, நகராட்சி ஜோலார்பேட்டை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏலகிரி, புத்துக்கோவில், சின்ன வேப்பம்பட்டு, கலேந்திரா, செட்டியாபுதூர், இது போன்ற பல பகுதிகள் இருக்கிறது. இங்கே பல பகுதிகளுக்கும் நீங்கள் நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கீங்க. முதற்கட்டமாக என்ன தகவல்களை நீங்கள் சேகரிச்சிருக்கீங்க? இப்போது வரை இன்னும் தேர்தல் அறிவிக்கலை, வேட்பாளர் யாருன்னு தெரியாது. இந்த நேரத்தில் அந்த மக்கள் எப்படி கருதுறாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்னவா இருக்குது? வணக்கம் சார். இந்த முறை அரசியல் களம் அப்படின்றது ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்றாங்க. பட் இங்க ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 முனை போட்டி தான் இங்க நிலவேற்று இருக்கு. முழுக்க முழுக்க அதிமுக திமுக. அதிமுக நீங்க சொன்ன மாதிரி கேசி வீரமணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டா இருக்காரு. 2 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்திருக்காரு. இப்ப வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாகவே அவர் களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திக்கிறாரு. திருமண விழாக்கள் போன்ற விழாக்கள்ல போய் கலந்துக்கிறாரு. இங்க திமுக சார்பில் போன முறை இந்த மண்ணின் மைந்தர் அப்படின்னு சொல்லிட்டு கேசி வீரமணி கருதப்பட்டாலும் இந்த மண்ணுக்கு அப்பாற்பட்டு இங்க இந்த தொகுதியிலிருந்து வாணியம்பாடி தொகுதியிலிருந்து ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. தேவராஜ் திருப்பத்தூருடைய மாவட்ட செயலாளர். அவர் போன முறை ஒரு 1000 வாக்குகள் வித்தியாசத்துல கேசி வீரமணிய வெற்றி பெற்றிருந்தாரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, ஜோலார்பேட்டையில வன்னியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகம் அதிகமான வாக்குகளை வச்சிட்டு இருக்காங்க. இதுல கேசி வீரமணி அவர்களும் தேவராஜ் அவர்களும் ஒரே சமூகம். இதனால தேவராஜ் அவர்கள் ஈஸியா இந்த பகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு போன முறை இருந்தது. ஒரு 1000 வாக்குகள் இருந்தாலுமே நம்முடைய அமைச்சர் கேசி வீரமணி அவர்கள் மீது மிகப்பெரிய எதிர்ப்பலை இருந்தது. அதனால தேவராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த முறை அதிமுகவினுடைய கை இங்க ஓங்கி இருக்கு. எந்த அடிப்படையில சொல்றீங்க? சமூக ரீதியாகவும் சரி, போன முறை தேவராஜ் அவர்கள் களத்துக்கே வராம போயிட்டாரு. வெற்றி பெற்றதோடு சரி, இந்த பக்கம் இங்க இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றாம இருந்ததுனாலதான் தேவராஜ் அவர்களுக்கு மீது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாளி இங்க இருக்கு. இப்ப இந்த ஜோலார்பேட்டையை பொறுத்தளவு மலை கிராமங்களும் கூட இருக்கிறது. நீங்க சொல்றது மாதிரி ஏலகிரி போன்ற இடங்கள் இருக்கிறது, பேரூராட்சி நாட்ராம்பள்ளி இருக்கிறது. நீங்கள் சொல்கிறது மாதிரி வன்னியர்கள் இருக்கிறாங்க, ஆதி திராவிடர்கள், குறிப்பாக 10% இஸ்லாமியர்கள் அவங்களும் இருக்கிறாங்க. நாயுடு அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு சமூகமும் இந்த தேர்தலில் அவங்களுடைய பங்களிப்பாக, அதாவது திமுகவுக்கு ஆதரவான நிலையில் இருக்காங்களா, அதிமுகவுக்கு ஆதரவான நிலையில் இருக்கிறாங்களா, பகுதி வாரியாக அவங்களால சொல்ல முடியுமா? எந்தெந்த பகுதியிலே யாராருக்கு? ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பார்க்கும்போது முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா, ஏலகிரி மலை சுற்றுலா தலமா இருக்கு. நாட்ராம்பள்ளி, புத்துக்கோவில், சின்ன வேப்பம்பட்டு, கலந்திரா, செட்டியாப்பனூர் இந்த பகுதிகளில்
வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த பகுதி முழுக்க முழுக்க வன்னியர்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள். இதுல ஏலகிரி மலை முழுக்க முழுக்க வன்னியர்களால நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில போன முறை சொன்ன வாக்குறுதிகளை தேவராஜ் அவர்கள் நிறைவேற்றல. சுற்றுலா தளத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நாங்க உயர்த்தி கொடுக்கிறோம், அங்க ஒரு சட்ட கல்லூரி கொண்டு வரோம், அரசாங்க கல்லூரியை கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் கொண்டு வரல. அதே போல பிரதான கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில இது வரைக்கும் 2 முறை அமைச்சரா இருந்த KC வீரமணி அவர்களும் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாரு, சட்டக் கல்லூரியை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் கொண்டு வரல. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பொதுவா இளைஞர்கள் வந்து சிப்காட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுன்னா போச்சம்பள்ளி, இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போச்சம்பள்ளி அப்படின்ற ஒரு பகுதியில சிப்காட் இருக்கு. அங்கதான் வேலைக்கு போகணும். அது இல்ல அப்படின்னா சென்னைக்கு போனோம், பெங்களூர் போனோம். இந்த பகுதியில மட்டும்தான் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பகுதியில தொழிற்பேட்டை அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. திருப்பத்தூர் மாவட்டம் புதிதாக கொண்டு வரப்பட்ட ஒரு மாவட்டம். வேலூர்ல இருந்து பிரிச்சு ராணிப்பேட்டை பிளஸ் நம்ம வேலூர் திருப்பத்தூரா கொண்டு வந்தாங்க. ஆனா திருப்பத்தூர்ல இன்ன வரைக்கும் பெரிய ஒரு தொழிற்சாலைகள் இங்க இயங்கவில்லை. அதனால மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு 2 கட்சிகள் மேலே கோவத்துல இருக்காங்க, திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும். ஆனா இந்த முறை இங்க அதிமுகவும் KC வீரமணி அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப இந்த பகுதிகள் ஜோலார்பேட்டை இந்த சட்டமன்ற தொகுதியில பல பகுதிகளுக்கு நீங்க ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள், பெண் வாக்காளர்கள், அவங்க இந்த 2 கட்சியும் எப்படி பாக்குறாங்க? புதிதாக வந்த விஜயை எப்படி பாக்குறாங்க? சார், திமுக பக்கம் பெண்களுடைய வாக்கு அதிகமா இருக்கு இந்த பக்கம். ஏன்னா இந்த 5000 ரூபாய் வந்து பெரிய அளவுக்கு இங்க களத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு அரசியல்ல. அந்த பணம் கொடுத்ததும் பிளஸ் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மாசம். அது இல்லாம பேருந்துல வந்து மகளிருக்கு இலவச பயணம். இதெல்லாம் இங்க வந்து கிராமப்புறம், இது பெரிய அளவுக்கு நகராட்சி அந்த மாதிரிலாம் இல்ல. கிராமத்திலயும் மக்களுடைய வாக்கு அதிகமா இருக்கு. அதனால திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் இருந்தாலுமே KC வீரமணி அவர்கள் அதிமுக கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர், அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் போயிட்டு அவங்களுடைய பல்வேறு விஷயங்களை கலந்துக்கிறாரு. ஆனா தேவராஜ் அவர்கள் கலந்துக்கல. அது அவங்களுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமா பார்க்கப்படுது. போன முறை நாம் தமிழர்களுடைய வேட்பாளர் 14,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அந்த வாக்கு தான் KC வீரமணி அவர்களை தோக்கடிச்சிருக்கு. ஏன்னா வெறும் 1000 வாக்குகள் வித்தியாசம் தான் அவர் தோத்திருக்காரு. இந்த முறை பாத்தீங்கன்னா நாம் தமிழர் இங்க பெரிய அளவுக்கான வேலைகளை இன்னும் பார்க்கல. களத்துல இது வரைக்கும் வேலை பார்க்கறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா KC வீரமணி துணி கொடுத்துட்டு இருக்காரு, இந்த ஸ்வீட் பாக்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால KC வீரமணியுடைய செல்வாக்கு இங்க பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. மக்கள் கேட்கும் போதே KC வீரமணி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதிகமா இருக்காங்க. தாவேக்காவுடைய தாக்கம் எப்படி இருக்குங்க? தாவேக்காவுடைய தாக்கம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் பிளஸ் ஒரு 18 வயசுல இருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா விஜய் அவர்களுக்காக நாங்க வாக்கு செலுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கிறிஸ்தவர்கள் மத்திய விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு இந்த பகுதியில. கிறிஸ்தவர்கள் வாக்குன்னா இங்க எவ்வளவு இருப்பாங்க? ஒரு 15,000 வாக்குகளுக்கு மேல அதிகமா இருக்கு கிறிஸ்தவர்கள் வாக்குகள். அதே போல ஆதி திராவிடர்கள் வாக்கு இங்க இந்த தொகுதியில முழுக்க முழுக்க வன்னியர்கள், அதுக்கப்புறம் ஆதி திராவிடர்கள் பரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்டியன், முஸ்லீம். அதுல கிறிஸ்தவர்களுடைய வாக்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு போவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப நீங்க சொல்லும் பொழுது தேவராஜ் குறித்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது அப்படின்னா, அவருக்கு அடுத்ததுல வேறு ஒரு வேட்பாளர் அங்க திமுக நிறுத்துது அப்படிங்கிறப்ப யாரை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அவர் KC வீரமணிக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஏதாவது உங்களால அங்க கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இப்ப இங்க நகராட்சியை பொறுத்த வரைக்கும் கவிதா விக்டர் அப்படின்றவங்க ஜோலார்பேட்டை நகராட்சியினுடைய நகரமன்ற தலைவரா இருக்காங்க. அவங்களும் வேட்புமனு கொடுத்திருக்காங்க. அதாவது அறிவாலயத்துல நாங்க விருப்பமனு கொடுத்திருக்காங்க, நாங்க போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வாய்ப்பு இங்க குறைவா தான் இருக்கு. தேவராஜ் அவர்கள் தான் மறுபடியும் களத்துக்குள்ள வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவர் 2 தொகுதிகளுக்கு விருப்பமனு கொடுத்திருக்காரு. ஒண்ணு வாணியம்பாடி, இன்னொன்னு ஜோலார்பேட்டை. பட் ஆனா வாணியம்பாடியில் அவர் முஸ்லீம் லீக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால ஜோலார்பேட்டையில் அவர் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இந்த முறை அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த முறையும் KC வீரமணி அவர்களுக்கும் தேவராஜ் அவர்களுக்கும் தானே இடையில போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்ற என்னுடைய தனிப்பட்ட பார்வையில நான் சொல்றது. இப்ப ஜோலார்பேட்டை தொகுதியை பொறுத்தளவு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியா சொல்லக்கூடிய கட்சிக்கு தான் ஆதரவு அளிப்போம் அப்படிங்கிறது மாதிரி என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க? முழுக்க முழுக்க திருப்பத்தூர் மாவட்டம் தனியாக பிரிச்சதுக்கு பிறகு ஜோலார்பேட்டை மிகப்பெரிய ஒரு தொகுதி. ரயில்வே ஸ்டேஷன் தான் முக்கியமான விஷயம்னா ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். அதை பெரிய அளவுக்கு தரம் உயர்த்தாம இருக்காங்க. அந்த மின்சார படிக்கட்டுகள் இல்ல. வயசானவங்க பயணிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, நடந்துதான் போகணும்.
ஒருவேளை உடம்பு சரியில்லாதவங்களை இங்கிருந்து சென்னைக்கு கொண்டு போறதுக்கோ இல்ல மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போறதுக்கோ படிக்கட்டுகள் இல்ல, மின்சார படிக்கட்டுகள், நடந்துதான் போகணும். அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கு. அதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு கழிவுகளை சாலை ஓரங்கள்ல கொட்டுறாங்க. அதை சுத்தப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. நகராட்சியிலையும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான அந்த கிளீன் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, உள்கட்சிக்குள்ளவே. எந்த கட்சியில? திமுக குள்ளவே. இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, இந்த ஓஏபி பென்ஷன்ல அடாக்கா 2000 போட்டது, இது அந்த பகுதியில எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? கண்டிப்பா சரி. இப்போ நம்மளுக்கு 5000 ரூபாய் பணம் போட்டது எல்லாருக்கும் போடல. முக்கியமா சொல்ல போனா எல்லாருடைய வங்கி கணக்குக்கும் அது வந்து சேரல. அதனால ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அதை பெரிய அளவுக்கு பாராட்டினாலுமே ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வரலைங்க, 5000 ரூபாய் எங்களுக்கு வரலைங்க, நாங்க பலமுறை அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், ரேஷன் கார்டுல போய் நாங்க எங்களுக்கு மகளிர் உதவி தொகை நீங்க கொடுங்கன்னு கேட்டிருக்கோம், பட் இன்ன வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அது மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாராட்டினாலுமே ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பெரிய அளவுக்கான எதிர்ப்பையும் காட்டிட்டு இருக்காங்க. அது இல்லாம இப்போ அந்த இலவச மகளிர் பேர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கு இந்த பகுதியில. ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்க தோல் தொழிற்சாலைகளுக்கு அதிகமா பயணம் பண்றாங்க, வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு. இப்ப கடைசி நேரத்துல பணமோ கிஃப்டோ இதெல்லாம் கொடுத்தா இது எந்த கட்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம்? அவர்களுக்கு யாருக்கு வெற்றியை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா சரி. இந்த அமைச்சர் தொகுதி அப்படின்றதுனால பணம் மிகப்பெரிய அளவுக்கு விளையாடும் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இன்ன வரைக்கும் கே.சி. வீரமணி அவர்கள் தரப்புல இருந்து பெரிய அளவுக்கான கிஃப்ட் எல்லாம் எதுவும் இன்னும் கொடுக்கல. சொல்ல போனா இங்க திமுக யார வேட்பாளரா நிறுத்த போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வி இங்க இருந்துட்டு இருக்கு. ஏன்னா தேவராஜ் அவர்கள் மறுபடியும் ஜோலார்பேட்டையில நிற்பதற்கு அச்சப்படுகிறார் சொல்ல போனா. ஏன்னா அவருக்கு கே.சி. வீரமணி அவர்களை தாண்டி இங்க வந்து நிற்பதற்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு. மறுபடியும் இங்க நின்றா நம்ம தோல்வியை வந்து சந்திப்போமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் அவர் வாணிபடியை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால கே.சி. வீரமணி அவர்களுக்கு எதிராக களமாட இங்க யாருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு தைரியமோ பணபலமோ செல்வாக்கோ இங்க குறைவா இருக்கு. பட் அதையும் மீறி அவங்க திமுக யாரு களமாட செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க எழுந்திருக்கு. இளைஞர்கள் அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பெண்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, முதியவர்கள் அவங்க வந்து ஸ்டான்ச் ஏடிஎம்கே சப்போர்ட்டர், ஸ்டான்ச் டிஎம்கே சப்போர்ட்டர் அப்படிம்பாங்க. இந்த முறை அவர்களிடம் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறதா, இல்லை எப்பொழுதும் போடுறது மாதிரி அதே மாதிரி ஓட்டு தான் போடுவோம் அப்படிங்கிறாங்களா? கண்டிப்பா சார். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் களந்திரா, சின்ன வேப்பமட்டு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா இருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் கூட, இப்ப மத்திய அரசாங்கம் பிரதமர் கனவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கொடுக்குறாங்க. அதை கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க தானே உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம், நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. பல இந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க இல்லைங்களா, ஸ்டிக்கர் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டி அவங்க பக்கம் வாக்குகள் திருப்புறாங்க. அதே போல நகராட்சியும் பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுல கவுன்சிலர்கள் அதிகமா இருக்காங்க. ஒன்றிய கவுன்சிலர்கள் தொடங்கி மாவட்ட கவுன்சிலர்கள் தொடங்கி எல்லாருமே திமுக சார்பா இருக்கிறதுனால அந்த பெரியவர்களுடைய வாக்கு, முதியவர்களுடைய வாக்கு திமுகவுக்கு அதிகமா இருக்கு. நாங்க பரம்பரையா திமுகவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து ரெட்டலைக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படின்றாங்க. அவங்களுடைய மைண்ட் செட் இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்கு, மாற்றம் கிடையாது. திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் அவங்க வாக்கு செலுத்துவாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது மத்திய அரசு திட்டங்கள் நிறையா இருக்குது, ஆனால் அதில் வந்து திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு. ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் மோடி அரசு செய்கிறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சில பகுதிகளாவது அந்த மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்கிறதா, மத்திய அரசு தான் செய்துங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்குதா? அந்த விழிப்புணர்வு ஏற்பட அந்த பகுதியில் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பா சார். இப்ப நம்ம ஜோலார்பேட்டையை பொறுத்த வரைக்குமோ திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமோ பாஜகவினுடைய மாவட்ட தலைவர்களுடைய பெயர்கள் கூட தெரியாத அளவுக்கு தான் கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. யார் அவங்க பேரு, அவங்க என்ன அப்படின்னு தெரியல. அவங்களும் பெரிய அளவுக்கு தொகுதி மக்கள் மத்தியில களமாடல. சக்தி கேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு தெருமுனை பிரச்சார கூட்டத்தை தொடங்கி இருக்காங்க பாஜக. பட் அந்த கூட்டத்துக்கு போனா கூட பெரிய அளவுக்கான மக்கள் அங்க வர்றதில்லை. இவங்க அதுக்கான ஒரு விளம்பரம் படுத்தாம இருக்காங்க. முத்ரா லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பகுதியில. இது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதை கூட திமுகவோ மற்றவர்களோ போயிட்டு லோன் வாங்கி கொடுத்து அதுல கமிஷன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. இங்க 1 லட்ச ரூபாய் காசு கொடுத்தாங்கன்னா அதுல 10% கமிஷனா இவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனா வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா திமுகவோ இல்ல மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களோ. ஆனா அவங்க மோடி தான் கொடுக்கிறாரு, முத்ரா லோன் தான் அது அப்படின்ற ஒரு திட்டம் கூட தெரியாத அளவுக்கு தான் இங்க கிராமத்துல ஒரு செல்வாக்கு பாஜகவுக்கு இருந்துட்டு இருக்கு இந்த பகுதிகளில்.
மற்ற பகுதிகள் எப்படின்னு தெரியல, இந்த பகுதிகள் அவ்வளவுதான் இருக்கு. சார், இப்போ உங்களுடைய இனிஷியல் சர்வே, நீங்கள் மலை கிராமத்துக்கும் போயிருக்கீங்க, மற்ற பகுதிகளையும் போயிருக்கீங்க. இந்த ஓவரால் நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் வெயிட்டேஜ் போட்டிங்கன்னா அதிமுகவுக்கு, திமுகவுக்கு, இல்லை புதிதாக வந்த தாவேகா, இவங்களை வந்து அந்த வெயிட்டேஜ் போட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் போடுவீங்க? யாருக்கு சாதகமாக இருக்கிறது? கண்டிப்பா சார். ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன முறை பெரிய அளவுக்கான வாக்குகள் வந்து வித்தியாசத்துல வந்து கேசி வீரமணி அவர்கள் தோத்திருக்காரு, சொல்ல முடியாது. சிறிய அளவுக்கான வாக்குகள் வித்தியாசத்துல மட்டும் தான் தோத்திருக்காரு. அதனால ஒரு 48 விழுக்காடு அளவுக்கு அதிமுகவுக்கு இங்க மக்கள் கேசி வீரமணி அவர்களுக்கு தான் நாங்க வாக்கு செலுத்த போறோம் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. ஒரு 42 விழுக்காடு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான், திமுகவுக்கு நாங்க போட போறோம்னு சொல்றாங்க. இங்க விஜய் அவர்களுடைய வாக்குகள் பெரிய அளவுக்கு இல்ல, ஒரு 10 விழுக்காடு அளவுக்கு தான் வாக்குகள் இருக்கும். நாம் தமிழர் கட்சி போன்ற மாதிரி 14,000 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சியா அவங்க இருந்தாங்க. இந்த முறை களத்துல நிற்கக்கூடிய வேட்பாளர்களுடைய பெயர் கூட தெரியாத அளவுக்கான ஒரு சூழல்ல அவங்க இருக்காங்க. அதனால நாம் தமிழர் பெரிய அளவுக்கான வாக்குகளை இங்க இழப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அந்த வாக்குகள் விஜய் கட்சிக்கு போகும். அதனால நாம் தமிழர் பெரிய அளவுக்கு இங்க சோபிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அதிமுக, திமுக, அடுத்தது விஜய் வெற்றி கழகம், டிவிகே பிளஸ் நாம் தமிழர். ஸோ இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் சர்வேல நமக்கு வந்து இந்த திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் அதிமுகவிற்கு ஒரு சின்ன எட்ஜ் இருப்பதாக களத்திலிருந்து நமக்கு பாஸ்கரன் தெரிவிக்கிறார். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி, திருப்பத்தூர் அந்த சட்டமன்றம் குறித்தும் பல தகவல்களை நம்மோடு வரும் பகுதியில் பகிர இருக்கிறார். இன்று ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி குறித்து முழுமையாக பார்த்தோம். நாளை வேறொரு தொகுதி குறித்து மிக விரிவாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். களத்திலிருந்து நமக்கு பல தகவல்களை திரட்டி நமக்கு தந்த பாஸ்கரன் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.